துல்லாஹி பரக்காத்துஹு. என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு இடத்துல தான் தொழுகை பெருநாள் தொழுகை நடத்த வேணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பள்ளிகளை நிர்வகித்து அவங்களே மக்களை ஒன்று கூட்டி ஒரே இடத்துல தொழுகை நடத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 கிளையாக நடத்திக்கிட்டு ஒவ்வொரு பக்கமும் தொழுகை நடத்துறீங்களே, இது நபி வழிக்கு புறமானது இல்லையான்னு மக்கள் நம்மளிடம் கருத்து கேட்குறாங்க. அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் பெருநாள் தொழுகை அப்படிங்கிறது ஒரு சபையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனைவரையும் ஒன்று கூட்டி என்ன செஞ்சாங்க, தொழுகைகள் நிறைவேற்றினாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் தொழுகை ஜமாத் ஒவ்வொரு ஊர்லேயும் பல இடங்கள்ல வைக்கிறீங்கல்ல, ஒரு ஊராக இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளேயே 2 இடத்துல என்ன செய்கிறீங்க, பெருநாள் தொழுகையெல்லாம் வைக்கிறீங்களே. நபி வழிங்கிறீங்க, நபி வழி தொழுகைன்னு சொல்கிறீங்க. அந்த தொழுகையினுடைய திடல் நபி வழிப்படி இல்லாத மாதிரி இருக்க, 2ஆக வைக்கிற மாதிரி இருக்க, ஒன்றா இல்லையே, இது நபி வழி தானா அப்படிங்கிற கேள்வி கேட்குறான். இந்த அனைவரும் சேர்ந்து ஒன்றாக தொழக்கூடிய அந்த தொழுகை முறையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஒரு சிறப்பாக தான் சொல்லி காட்டுறாங்க. ஒருவர் தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவது என்பது 27 மடங்கு நன்மையை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த தொழுகையில் மக்கள் அதிகமாக கலந்து கொள்கிறாரோ அங்கே அல்லாஹ்வுடைய அருளும் அதிகரிக்கிறது என்ற கருத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லக்கூடிய செய்திகளை ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் பார்க்க முடிகிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் கூட்டாக நிறைவேற்றக்கூடிய அந்த தொழுகையினுடைய சிறப்பை, முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்படி சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாம் அனைவரும் சேர்ந்து தொழக்கூடிய அந்த தொழுகையினுடைய அம்சம் என்பது ஒரே தடவையில் தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்பவே தான் நிறைவேற்றணும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கேயும் சொல்லி காட்டவே இல்லை. அப்படியான எந்த நிபந்தனையையும் நமக்கு சொல்லவில்லை. அதற்கான எந்த செய்திகளும் ஆதாரம் இல்லை. ஆனால் எதை ஆதாரமாக எதை ஒரு கருத்தாக கொண்டு வருவாங்கன்னா, ரசூலுல்லாஹி காலத்தில் ஒன்று தான் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லலைனாலும் ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரே சந்தர்ப்பத்தில் தானே வச்சாங்க. அப்போ அதே மாதிரி நம்மளும் அப்படி தானே வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்க வரையறைக்கு உட்பட்ட நிலை, மார்க்க வரையறையாக நமக்கு சொல்லித்தரலை. ரசூலுல்லாஹ் அதை செஞ்சே இருந்தாலும், முதல்ல ரசூலுல்லாஹ் ஒரு பெருநாள் தொழுகையை ஒரே இடத்துல தான் நீங்கள் வைக்கணும்னா சொல்லலாம் இல்லை, சரிங்களா? சொன்னதுக்கு ஆதாரம் இல்லை ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே தடவை தான் வச்சாங்க என்று நம்ம வாதிட்டாலும் அதை எந்த அடிப்படையில் வச்சாங்க அதை தான் நம்ம பார்க்கணும். மார்க்க வழிமுறை இதுதான் எந்த அடிப்படையில் வச்சாங்களா, அல்லது அவங்க இருந்த அந்த காலகட்டத்திற்கு அது ஏற்புடையதாக இருந்ததுன்னு வச்சாங்களா? அவங்க இருந்த காலகட்டத்தில் அது ஏற்புடையதாக இருந்ததுன்னு தான் வச்சாங்க. எப்படி சொல்கிறோம், அவங்க மதீனா நகரத்தில் இருந்தாங்க. மதீனாவுடைய பரப்பளவு எவ்வளவு அந்த காலகட்டத்தில்? சின்ன ஒரு பரப்பளவு தான். இன்னைக்கு பறந்து விரிஞ்சிருக்கலாம், அன்னைக்கு ஒரு சின்ன பரப்பளவு தான். ஒரு சொற்பமான மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பரப்பளவு கொண்ட பகுதி தான். அப்படியான ஒரு பகுதியில் தான் மக்கள் வசிக்கிறாங்க பொழுது அவங்க அனைவரும் ஒரு இடத்துல ஒன்று திரள்வதற்குண்டான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது ரொம்ப இலகுவாக இருந்துச்சு. இன்னைக்குள்ள காலகட்டம் மாதிரிலாம் இல்லை, அன்னைக்குள்ள காலகட்டம். அப்போ அனைவரும் ஒரு இடத்துல ஒன்று திரள்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக இலகுவாக, சுலபமாக அனைவரும் ஒன்று சேரக்கூடிய வகையில தான் அவங்களுடைய அந்த அம்சம் இருந்ததுங்கிறதுனால வச்சாங்க. இல்லை எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்க மதீனாவில் பெருநாள் தொழுகையை நிகழ்த்தும் பொழுது பக்கத்து ஊர்கள்லாம் இருந்துச்சு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழுகை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்களா? இல்லை அதெல்லாம் வெவ்வேறு பகுதிகள், வெவ்வேறு உள்ளவங்க அந்தந்த ஊரில் அப்பப்படி வச்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அடிப்படையில் அதை செஞ்சாங்க அதைத்தான் பார்க்கணும். மார்க்க வரையறை என்று அந்த அடிப்படையில் செஞ்சாங்களா, அல்லது அவங்க இருந்த அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அந்த வசதிகளை அமைச்சுக்கிட்டாங்களா என்பதை பார்த்தோம்னா, அவங்க இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த வசதிக்கு ஏற்பத்தான் அதை தீர்மானித்தார்கள் என்பதை பார்க்கலாம். இதை எப்படி நம்ம விளங்கலாம் அப்படின்னா, ஒரு உதாரணத்தின் மூலம் விளங்கலாம். நபிகள் நாயகம் இஸ்லாமிய மார்க்கத்தில் பள்ளிவாசல்கள் கட்டுவதுங்கிறது ஒரு நன்மைக்குரிய காரியமா இல்லையா? நன்மைக்குரிய காரியம். பள்ளிவாசல்களை யார் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்களோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுறான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக சொல்லப்பட்டுச்சு. சரி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பள்ளிவாசல் டைல்ஸில் போட்டாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பள்ளிவாசலில் மினாரா வச்சாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பள்ளிவாசலில் மைக் வச்சாங்களா?
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பள்ளிவாசலில் ஏசி வச்சாங்களா? இதெல்லாம் நபி வழிக்கு மாற்றமானது இல்லையா என்று ஒரு பேசினா எப்படி பேசுவோம்? ஏங்க அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? தொழுகைக்குரிய இடத்தை ஏற்படுத்தி அது தொழுகைக்கான இடம் என்று தீர்மானிக்கிறது தான் பள்ளி. அந்த பள்ளியில் பில்டிங் இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை என்றாலும் என்ன செய்தார்கள் அப்படின்னு பேசினா என்ன சொல்லுவோம்? சிரிப்பாக இருக்காத நமக்கு? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கங்க. எதுக்குங்க செஞ்சாங்க? அந்த ஈச்சமரத்தினால நெய்த அந்த ஓலையத்தை என்ன செஞ்சாங்க? குடிசையாக போட்டு வச்சுருந்தாங்க. எதுக்கு செஞ்சாங்க? மழை பெஞ்சாங்கன்னா சகதி ஆகிடும். ஒரு அரிசியில் வருது, நாங்கள் தொழுதோம், மழை பெஞ்சு உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு, சகதிகள்லாம் எங்கள் நெத்தியில் ஒட்டி இருந்துச்சுன்னு வருது. அதுக்காக எல்லாம் மண்ணு தரையில் தான் இன்றைக்கி பள்ளிவாசலை கட்டணும்னு சொல்லுவோமா? ரசூலுல்லாஹ் அப்படி தான் பள்ளிவாசலை ஏற்படுத்தினாங்க. ஏன் ஏற்படுத்தினாங்க? அதுதான் மார்க்க கட்டளை, அதுதான் மார்க்க வரையறை என்று செய்தார்களா? அல்லது அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அந்த வசதிக்கு ஏற்ப செஞ்சுக்கிட்டாங்களா? அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அந்த வசதிக்கு ஏற்ப செஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு டைல்ஸ் ஏசில் இருந்தால் ரசூலுல்லாஹ் போட்டிருப்பாங்க. அந்த நிலைகள் இல்லை. அதே மாதிரி தான் அன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அனைவரும் ஒன்று கூடக்கூடிய சிரமம் இருக்குது, அல்லது இடங்கள் பற்றாக்குறையாக இருக்குதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் அப்போ ரெண்டாக வச்சுருப்பாங்க. அப்படியான சந்தர்ப்பம் அங்கே இல்லை. உலக விஷயங்கள்ல அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது எண்ணற்ற உதாரணங்களின் மூலம் நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் அவங்க அந்த பேரிச்சம்பழம் ஓலையில தான் வச்சிருந்தாங்க, எனவே நம்மளும் அந்த அப்படி தான் வச்சிருக்கணும், வெறும் மண் தரையாக தான் இருக்கணும்னு இப்போ யாராவது சொன்னால் அது எப்படி அபத்தமோ, அது எப்படி தவறோ, அதே போன்று தான் பெருநாள் தொழுகை ஒன்றா தான் வைக்கணும், ரெண்டாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது பிழையானது. அது மார்க்க வரையறையாக ரசூலுல்லாஹி அவங்க வழிகாட்டலை. அவங்க அந்த காலகட்டத்தில் தொழுகை நிறைவேற்றணுங்கிறதா மார்க்க வரையறை, அது 2 ரக்காத்தாக இருக்கணுங்கிறதா மார்க்க வரையறை. அதை முதல் தக்பீரில் முதல் ரக்காத்தில் 7 ரக்காத்து கூடுதலாக சொல்லணும், 7 தக்பீர்கள் கூடுதலாக சொல்லணும், 2வது ரக்காத்துகளில் 5 தக்பீர் கூடுதலாக சொல்லணுங்கிறது தான் மார்க்க வரையறை. முதல்ல தொழுகை நிறைவேற்றணும், பிறகு உரையை செய்யணுங்கிறது தான் மார்க்க வரையறை. இதுதான் மார்க்க வரையறையை பொறுத்து அது இந்த இடமா தான் இருக்கணும். அப்போ ரசூல் இப்படி கேட்கலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாலைவனத்தில் தான் பெருநாள் தொழுகை வைத்தார்கள், நாம் என்ன புல்வெளியில் வைத்துக் கொண்டிருக்கிறோம், இது சரியாகுமா? வாங்க எல்லாரும் பாலைவனத்துக்கு போவோம்னு சொன்னா அது எப்படி நகைப்பா பார்ப்போம்? அப்போ இடமோ அதன் தன்மையோ அதனுடைய பொருளோ காரணம் இல்லை, அது வசதிக்காக செய்து கொண்டது. மார்க்க வரையறை எது, மார்க்க வரையறைக்கு மாற்றமானது என்பதை பிரித்து பார்த்தால் இந்த குழப்பம் நமக்கு தெளிவடைந்துவிடும். எனவே ஒரு இடத்துல தான் வைக்கணுங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லலை. அவங்க செஞ்சிருக்கிறது உலக வரையறையில் அவங்களுக்கு அன்றைக்கு காலகட்டத்தில் அது வசதியாக இருந்ததுனால என்ன செஞ்சாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அது நமக்கு வசதியாக இருக்குன்னா நாமளும் ஒன்றா வைக்கலாம், இல்லை 2ஆ வைக்கிறதுனால இடங்கள் நமக்கு இலகுவாக மக்கள் ஒன்று கூடுவதற்கும் வசதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள் நமக்கு இருக்குன்னா 2ஆ வைப்பதில் மார்க் அடிப்படையில் தவறு ஒரு பொழுதும் அதில் கடுகளவும் கிடையாது அப்படிங்கிறதுக்கான பதிலாக சொல்லி நிறைவு.